சன் டிவி உடைய ஃபேமஸான சீரியலான பிரியமான தோழி இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி வந்திருக்கு. அதாவது சீரியல் இப்போ கிளைமேக்ஸ் எபிசோட் வரப்போகுது அப்படிங்கிற பல முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதுக்கான காரணம், இதுக்கான பின்னணியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் அப்கமிங்கில் அடுத்தடுத்து பல சீரியல்ஸ் வர இருக்கு. இதுக்கு மத்தியில் சன் டிவியுடைய பழமையான சீரியல்கள் பல சீரியலும் சன் டிவி இப்போ அதிகாரப்பூர்வமாக முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பிரியமான தோழி சீரியலையும் முடிக்க போகிறதா ஒரு முக்கிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, பிரியமான தோழி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி தான் அந்த சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். சீரியலை அதே மாதிரி கொஞ்சம் லெவலப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி நல்லா போயிருந்துச்சுன்னா சீரியல் வேறு லெவலில் ரீச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சீரியலில் கல்யாணம், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மாறி மாறி கல்யாணம் பண்ணுறது, ஸோ ரிலேஷனே மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இப்படி கொண்டு வந்தாங்க. இதனால் சீரியல் ரசிகர்கள்கிட்ட கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கெட்ட பேர் வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மத்தியில் எப்படியாச்சும் சீரியலை கொஞ்சம் நல்லபடியாக பேர் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியலில் நடிக்கக்கூடிய பல முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு சீக்வன்ஸை கொடுத்து சீரியலை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஓரளவுக்கு சீரியல் இப்போ பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மத்தியில் இப்போ அஃபிஷியலாக இந்த சீரியலை முடிக்கிறதுக்கு சன் டிவி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெப்பானது பார்த்தீங்கன்னா சன் டிவியில் அடுத்து வர இருக்கிற அந்த புதிய சீரியலுக்கான டைமிங் தான் அப்படிங்கிறது சொல்லியாகணும். சன் டிவியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து புத்தம் புதிய சீரியல்ஸ் வர இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற்பகல் இந்த ஒரு சீரியல் எடுத்துட்டாங்க அப்படின்னா சன் டிவியில் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மல்லி, ஸோ இது மாதிரி பல சீரியல்ஸ் வந்து அப்கமிங்கில் சன் டிவியில் வர இருக்குது. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிற்பகலில் ஒளிபரப்பாகிற பிரியமான தோழி எடுத்துகிட்டு ஸோ அந்த நேரத்தில் ஒரு புத்தம் புதிய சீரியலில் சன் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஸோ அன்பேவா அப்படிங்கிற ஒரு தொடர் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த தொடருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வேறு ஒரு சீரியல் வர இருக்குது. ஸோ அன்பேவா தொடர் அது மாதிரியான முக்கியமான சீரியல்ஸ் இருக்குது. அடுத்து வேறு என்னென்ன சீரியல்ஸ் வர இருக்குது, அதுக்காக என்ன மாதிரியான டைம் ஸ்லாட்டை சன் டிவி இப்போ அதிகாரப்பூர்வமாக சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. ப்ரைம் டைமில் முக்கியமான ஸ்லாட்டில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகிற அனாமிகா வந்து ஸோ அன்பேவா சீரியல் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டில் அனாமிகா அப்படிங்கிற ஒரு த்ரில் தொடர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம முன்னாடி பல அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். அனாமிகா அப்படிங்கிற ஒரு சீரியல் வருது அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி வேறு எந்த விஷயங்களும் பெருசாக நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ இதுக்கு மத்தியில் இப்போது இந்த அனாமிகா அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய த்ரில் தொடர் வர இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நிறைய சுவாரஸ்யங்களும் வித்தியாசமான விஷயங்களையும் சீரியலில் கொண்டு வரும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் வேறு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைம் டைம் ஸ்லாட்லேயும் இல்லை நான் ப்ரைம் டைம் ஸ்லாட்லேயும் நல்ல சீரியல்ஸை சன் டிவி அஃபிஷியலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம விரும்பி பார்க்குறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் சன் டிவியுடைய முடிவில் தான் இருக்குது அப்கமிங்கில் என்ன மாதிரியான சீரியல்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்காக அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.